புனித சூசையப்பரிடம் ஜெபம். புனித சூசையப்பரே, உமது அடைக்கலம் மிகவும் மகத்தானது, வல்லமை மிக்கது, இறைவனின் சந்நிதியில் உடனடி பலனளிக்க வல்லது. எனவே என் ஆசைகளையும் எண்ணங்களையும் உமது அடைக்கலத்தில் வைக்கிறேன். உமது வல்லமை மிக்க பரிந்துரையால் உமது திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசுவிடம் எங்களுக்கு தேவையான எல்லா ஆன்ம நலன்களையும் பெற்றுத்தாரும். இதன் வழியாக மறு உலகில் உமக்குள்ள ஆற்றலை போற்றி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு நன்றியும் ஆராதனையும் செலுத்த கடவேன். புனித சூசையப்பரே, உம்மையும் உம் திருக்கரங்களில் உறங்கும் இயேசுவையும் சதா காலமும் எண்ணி பூரிப்படைய தயங்கியதில்லை. இறைவன் உன் மார்பில் சாய்ந்து தூங்கும் வேளையில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. உம் மார்போடு அவரை என் பொருட்டு இணைத்து அணைத்து கொள்ளும். என் பெயரால் அவருக்கு நெற்றியில் முத்தமிடும். நான் இறக்கும் தருணத்தில் அந்த முத்தத்தை எனக்கு தரும்படி கூறும். மரித்த விசுவாசிகளின் ஆன்ம காவலனே, எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். பக்தர்களே, தொடர்ந்து 9 நாட்கள் காலையில் இந்த மன்றாட்டை வேண்டினால் கேட்ட வரம் கட்டாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைவரும் விசுவாசத்தோடு இந்த மன்றாட்டை ஜெபிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த மன்றாட்டு கிபி 55ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. கிபி 1500ஆம் ஆண்டில் பாப்பரசரால் மாமன்னன் சார்லஸ் போருக்கு செல்லும் முன் அனுப்பப்பட்டது. இந்த ஜெபத்தை வாசிக்கிறவர்கள், கேட்கிறவர்கள் அல்லது தங்களுடன் வைத்திருப்பவர்கள் அகால மரணத்தால் சாக மாட்டார்கள். தண்ணீரில் மூழ்கியும் விஷமுள்ள ஜந்துக்களாலும் சாக மாட்டார்கள். தீயினாலோ அல்லது அவர்களின் எதிரிகளாலோ எந்தவித ஆபத்தும் அவர்களுக்கு நேரிடாது. யுத்த காலத்தில் எப்பொழுதுமே வெற்றியே அடைவார்கள். ஆமேன்.